வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசைன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்துடணும். நம்ம எப்போ வேணும்னு நினைக்கிறோமோ அப்போ உடனே நடந்துடணும். அப்படி தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். அந்த ஆசை சரிதானா அப்படின்னு நாம் யோசித்து முதல்ல பார்த்ததே கிடையாது. சரி, ஓகே, அது பரவாயில்ல. சரி, நாம் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? அப்படி இல்லைன்னா என்ன நடக்குதோ அதை நாம் நினைக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அதை நம்ம அருட்தந்தை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா? வாங்க பார்க்கலாம். வாழ்க வளமுடன். 3 தொடர்புல வேலை செய்யும். அதை மருத்துவர்களுக்கெல்லாம் தெரியும். ஒன்று என்னன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், மூன்றாவது யூனிவர்சல் வேவ் சிஸ்டம்னு 3 மனதில் வச்சுங்க. நம்ம கையை தூக்குறோம், இதை செய்யறோம், குள்ளா போடணும், சொக்கா போடணும் நினைச்சு செய்யறோம் பாருங்க, இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதாவது நாம் விரும்பி நம்முடைய உடலை அசைச்சு பழகிறோம், அனுபவிக்கிறோம். இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். தானாகவே சாப்பாடு சாப்பிட்டோம், அங்க இருந்து இதை தண்ணி சுரக்குது, ஆசிட் சுரக்குது, அது ஜீரணமாகுது, உடலுக்கு அனுப்புது, அது அப்புறம் வெளியேற்ற வேண்டியது வெளியேற்றுது. இந்த வேலையெல்லாம் நடக்குது பாருங்க. இது அட்டானமஸ், தானாக இயங்கி செய்யக்கூடிய வேலைகள். இருதயம் முதல் கொண்டு லங்ஸ் முதல் கொண்டு தானாக இயங்கி, இது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்வார். அதுல யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்பது இந்த நம்முடைய காந்த நிலையம் இருக்க, இது ஒரு பேக்கெட். இந்த பேக்கெட்டோட உலகத்துல பிரபஞ்சத்துல உள்ள எல்லா பேக்கெட்டுக்கும் கனெக்ஷன் வந்துடுது யூனிவர்சல் வேவ் சிஸ்டத்துல, யூனிவர்சல் மேக்னட்டிசத்துல. அதனால நாம் விரும்புவது எங்க இருந்தாலும் சரி, அந்த அங்க எனக்கு வந்துடுது. வயர்லெஸ் இதுல நடக்குது இல்லையா, அது போல அந்த மாதிரி தன்மை வரணும்னா எந்த அளவுக்கு நாம் மன அமைதியாக வைத்துக் கொள்றோமோ, ஜீவகாந்த சக்தி பெருக்கம் எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நாம் நினைக்கிறதெல்லாம் வரும். நாம் நினைக்கிறதெல்லாம் வரும்னா, இப்ப அதனால ஒரு 10 நாளைக்கு தவம் பண்ணிட்டு நான் அதை நினைக்க போறேன், இதை நினைக்க போறேன்னா அதல்ல. அந்த மாதிரி வந்து அறிவுக்கு அவ்வளவு நுட்பம் வந்துடும்னா, எது நினைக்கணும் எது நினைக்க கூடாதுன்னு அதுவும் கூடவே தெரியும் முதல்ல. ஆகையினால அங்க வெற்றி தான் வருமே தவிர தோல்வி எப்பொழுதுமே வராது. ஆகையினால அதுதான் யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்று பேர். இன்னைக்கு நாம் இங்க உட்கார்ந்து உலகத்துல வாழ்த்துறோம். இந்த வாழ்த்தலைகள் யூனிவர்சல் வேவ் சிஸ்டத்துல போயிடும். இதுக்கு எதிர்ப்பு எவ்வளவு இருந்தாலும் சரி, நாலாவட்டத்துல அதெல்லாம் நீங்கி கொண்டு எல்லாரும் மாதிரி இது பட்டு உலகம் அமைதியாகணும், ஆத்மீகத்தோட வளரணும் என்ற எண்ணம் படிப்படியாக வரும். இது எப்படின்னா, நீங்க ஒரு ஒரு சாவி வச்சுக்கீங்க, எங்கேயோ வச்சுட்டீங்க, குழந்தை எடுத்துக்க போறான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மனதுல வச்சுட்டு ஒரு அல்மராவுக்கு மேல ஒரு சாவியை கொடுத்து வச்சுட்டீங்க. நீங்க போனீங்க, எங்க ஊருக்கு வெளியில போயிட்டு திரும்பி வந்தீங்க. ஆனா எங்க வச்சுன்னு சாவியை தேடி தேடி பாக்குறீங்க, கிடைக்கவே இல்லை. ஏன் கிடைக்கல? அதுக்கு பின்னால வந்த எண்ணங்கள், அதுக்கு முன்னே உள்ள எண்ணங்கள், இந்த சாவி வைத்த நேரத்துல நாம கொடுத்த அழுத்தம் குறைவா இருந்ததுனால அந்த அதை எட்டி பிடிக்கிறதுக்கு முடியாத இந்த எண்ணங்கள் கலைச்சி 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 அந்த கோடே வந்து லைன் வராது நிக்குது. அதனாலதான் உங்களுக்கு வரல. நீங்க சும்மா விட்டுட்டு உங்க பாட்டுக்கு மற்ற வேலையை செய்றீங்க, அப்புறம் தூங்க போறீங்க. என்னடா இதை சாவி போட்டோம்னு அப்பவும் வரல. கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த குழந்தை எடுத்துட்டு போறான்னுட்டு மேல வச்சேன் இல்லையா என்று வருது. அதாவது அந்த அளவுக்கு அமைதியும் அந்த அளவுக்கு இருக்கும் வர்ற போது தானாகவே அதை தேடி பிடிச்சு. அது போல இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த தவம் வாழ்த்து அதுக்கு உரிய காலத்துல அதை செயல்படுத்து. ஒன்று கூட மனிதன் நினைச்சது வீணாகவே ஆகாது. ஒருத்தன் போறான், நான் மலையில தடுத்து இந்த பக்கத்துல இருக்க ஊருக்கு போறதுக்கு 50 மைல் சுத்தி போடுறாங்க, நம்ம அழுவ தூக்கிட்டா என்ன ஆனு நினைப்பான்னு வச்சு. ஒரு காலம் வரும், ஒரு குடஞ்சி அதுக்கு ஒரு பாதை போட்டு அது செய்திருவாங்க. ஆனா அதுக்குரிய காலம் வர்ற போது இவனுக்கு வராது. நினைச்ச மனிதன் நினைச்சது அறிவு தானே, அறிவு பிரம்மம் தானே.
அதனால அந்த ஆற்றல் அங்க அடங்கி போகுது. எந்த முறையில நினைச்சாலும் அது யார் நினைச்சாலும் நடக்கும். அப்போ எதை நினைக்கணும் எதை நினைக்க கூடாது என்ற அளவுக்கு இந்த உண்மை உணர்ற போதுதான், நான் சும்மா ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது சக்கரத்தை, அதுவே நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ன்றது. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.